இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு 102 டிகிரி காய்ச்சல் அடிக்கிறதுன்னு கொஞ்சம் வச்சுப்போம். படுக்கையை விட்டு உங்களால கொஞ்சம் கூட எழும்ப முடியல. ஹம், ரொம்ப கஷ்டமான சூழல தான். ஆமா. அந்த நேரத்துல உங்க ஆபீஸ்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணா நமக்கு என்ன தோணும்? ஐயோ லீவ் சொல்லிடலாமா அப்படின்னு தானே தோணும். கண்டிப்பா வேற வழியே இல்லையே. ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற உங்க நண்பர்கள் நேரா உங்க வீட்டுக்கே வந்து உங்களை ஒரு இருசக்கர வாகனத்துல கைத்தாங்கல ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சும்மா நாற்காலியில வந்து உட்கார்ந்துருங்க, உங்களுக்கு பதிலா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆடா, கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஏதோ சினிமாவுக்காக எழுதப்பட்ட காட்சி மாதிரி தானே இருக்கு. கரெக்ட். எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இது 100க்கு 100 நிஜம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போறது அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை பத்தி தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ஆபீஸ் போற வழியில இருக்கலாம், இல்ல பிசினஸ் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கலாம். உங்களுக்காகவே அசாட் எக்ஸ்பீரியன்சஸோட ஒரு யூடியூப் நேர்காணல இன்னைக்கு நாம அலச போறோம். ஓ, அந்த கெட் ஃப்ராங்க் வித் ஏபிஓ ரமேஷ் வீடியோ தானே? அதேதான். அந்த கம்யூனிட்டியால அன்பா மேகி அப்படின்னு அழைக்கப்படுற ரமேஷோட அந்த நேர்காணல்ல இருந்து பிசினஸ் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான பாடங்களை நாம இன்னைக்கு பேச போறோம். மேகியோட பயணம் வந்து ஒரு சாதாரண வெற்றி கதை கிடையாது. ஒரு தனிநபர் தன்னோட திறமைய வளர்த்துக்க ஒரு கம்யூனிட்டி எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். ஆமா, அந்த விசித்திரமான வெற்றி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருக்கு அடித்தளமா இருக்கிற அசாட்டோட சமீபத்திய பிசினஸ் சூழல்ல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த நேர்காணல்ல ஏப்ரல் மாத அப்டேட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. அதாவது புதுசா 2 ஏபிஓஸ் வந்திருக்காங்க இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ரகுநாத் அப்புறம் தேவராஜா அப்படின்னு 2 புது ஏபிஓஸ், அதாவது அசாட் பிசினஸ் ஓனர்ஸ் உருவாகி இருக்காங்க. இது ரொம்ப பெரிய மைல்கல். ஆனா அடுத்து அவங்க சொன்ன அந்த ஏப்ரல் growth ஃபண்ட் பத்தின அறிவிப்பு தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அதுல அப்படி என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? இப்போ ஒரு பெரிய பிசினஸ்ன்னு சொன்னாலே கோடிகள்ல லட்சங்கள்ல லாபம் வரணும் தானே பலரும் நினைப்பாங்க. ஆனா இவங்களோட அப்டேட்ல என்ன சொல்றாங்கன்னா, நேரடி ரெஃபரல்களுக்கு 1% ஃபண்டு, அதுக்கப்புறம் டாப் 30 பேருக்கு 3D கீ செயின்கள், முதல் 3 இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு 3D டிராஃபிகள் கொடுப்போம்னு சொல்றாங்க. சரி. எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். ஒரு சீரியஸான பிசினஸ் சூழல்ல ஒரு சாதாரண 3D கீ செயினோ இல்ல ஒரு வர்ச்சுவல் ஃபண்டோ நிஜமாவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுமா? இதை கேட்கும்போது ஏதோ வீடியோ கேம்ல நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது கிடைக்கிற சின்ன சின்ன பவர் அப்ஸ் மாதிரி இல்ல தோணுது. நீங்க இத வீடியோ கேமோட ஒப்பிட்டது வந்து 100க்கு 100 சரியான ஒரு கோணம். ஆனா இது வந்து சிறுபிள்ளைத்தனம்னு சொல்ல முடியாது. இது மனித உளவியலோட ரொம்ப நுட்பமான ஒரு பயன்பாடு. அது எப்படி? ஒரு கீ செயினுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு பிசினஸ்ல மனிதர்களை தொடர்ந்து ஈடுபாட்டோட வச்சுக்கிறது வெறும் பெரிய பணப்பரிவர்த்தனைகள் மட்டும் கிடையாது. இத வந்து நாங்க மைக்ரோ இன்சென்டிவ்ஸ், அதாவது சின்ன சின்ன ஊக்கத்தொகைகள்னு சொல்லுவோம். அந்த 3D கீ செயின் அப்படிங்கிறது வெறும் பிளாஸ்டிக் பொருளோ உலோகமோ கிடையாது. அது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம். ஓ, அதாவது நான் உன்னை பார்க்கறேன், உன் உழைப்ப நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கருவியை இதை பார்க்கறாங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க ஒரு பெரிய மலையில ஏறுறீங்கன்னு வச்சுப்போம். உச்சிய மட்டும் பார்த்துட்டே இருந்தா மலைப்பா இருக்கும். ஆனா ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு சின்ன கொடி நட்டு வச்சிருந்தா, அப்படா அடுத்த கொடிய தொட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கிடைக்கும்ல. ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். அந்த சின்ன சின்ன சந்தோஷம் நம்மள தொடர்ந்து நடக்க வைக்கும். அதேதான். அந்த டோபமைன் தூண்டுதல் தான் இந்த கீ செயின்களும் சின்ன சின்ன ட்ராஃபிகளும். ஒருத்தர் இந்த கம்யூனிட்டியோட முக்கியமான அங்கம் அப்படிங்கறத அது உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த சின்ன வெற்றிகள் தான் அவங்கள ஏஜிஎஸ் மாதிரி, அதாவது ஆனுவல் கேதரிங் மாதிரியான பெரிய ஈவெண்ட்டுகளை நோக்கி ஓட வைக்கும். அட, இது ரொம்ப ஆழமான சிந்தனை. பெரிய இலக்குகளை அடைய சின்ன சின்ன அங்கீகாரங்கள் எவ்வளவு முக்கியம்னு இப்போ தெளிவா புரியுது. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்ட ஒருத்தர் தான் நம்ம மேகி. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. முரண்பாடா? என்ன சொல்றீங்க? மேகி தன்னை இந்த பிசினஸ் உலகத்துல எப்படி முன்னிறுத்துறாருன்னு பார்த்தா எல்லாரும் பண்றதுக்கு நேர்மாறா பண்றாரு. பொதுவா பிசினஸ்ல இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா தானே தங்களை காட்டிக்க விரும்புவாங்க. ஆமா, அதுதானே ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி இருக்கு. ஆனா சுமார் 12,000 ஃபாலோவர்களை வச்சிருக்கிற மேகியோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பேர் என்ன தெரியுமா? தி அன்ப்ரொஃபஷனல் மேகி. அன்ப்ரொஃபஷனலா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, பிசினஸ்ல அன்ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு நெகட்டிவ் விஷயமா தானே எல்லாரும் பாப்பாங்க. ஆனா இவரு அதையே தன்னோட அடையாளமா மாத்திட்டாரு.
ராஜ்கிஷ் ஜே அப்புறம் இவரோட ஒரு சிஏ நண்பரோட தாக்கத்தால உருமான இந்த சொல்ல மேகி ஒரு புரட்சியா, அதாவது ஒரு ரெபெல்லியனா பாக்குறாரு. இத நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பார்வையில இருந்து பார்க்கணும். தற்கால உலகத்துல இது ஒரு மிகச்சிறந்த உத்தி. இப்போ இருக்கிற மக்கள் செயற்கையான பளபளப்பான கார்ப்பரேட் முகங்களை பார்த்து ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. உண்மைதான், ரோபோ மாதிரி பேசினா யாருக்கும் பிடிக்கிறதில்ல. கரெக்ட். அவங்களுக்கு உண்மையான யதார்த்தமான மனிதர்களை தான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு சாதாரண மனிதன்தான், எனக்கும் சில குறைகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்ற அந்த அன்ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற வார்த்தை கஸ்டமர்ஸ்க்கும் அவருக்கும் நடுவுல ஒரு நேர்மையான பாலத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்ல, அவர் அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து பண்ற விஷயங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதாவது நீல நீலம், பீல நீலம், அப்புறம் அந்த ஒட்டகம் சம்பந்தப்பட்ட ரொம்ப கஷ்டமான நாக்கு சுழற்றும் வார்த்தை விளையாடுகள்லாம் விளையாடுறாரு. ஓ, டங் ட்விஸ்டர்ஸ் விளையாடுறாரா? ஆ, அது மட்டும் இல்ல, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு ஒரு வேடிக்கையான விளையாட்டையும் எந்த ஈகோவும் இல்லாம ரொம்ப ஜாலியா விளையாடுறாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, மக்கள் இவரோட தோற்றத்தை பார்த்துட்டு இவர் ரொம்ப கோபக்காரரு, அகங்காரம் பிடிச்சவருன்னு நினைக்கிறாங்களாம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப ஹாப்பி கோ லக்கி மனிதர். இந்த இடத்துல அவர் தன்னோட அந்த அகங்காரமான தோற்றம் அப்படிங்கிற பிம்பத்தை எப்படி கையாள்றாரு அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். அது அவரு தன்னோட க்ரூமிங், அதாவது தனிப்பட்ட தோற்றத்தின் மூலமா மாத்தி அமைக்கிறாரு. சின்ன வயசுல தலை முதல் முகம் வரைக்கும் கடுகெண்ண தடவிட்டு இருந்த ஒரு சாதாரண பையன் இப்போ அசாட்டோட மிஸ்டர் எஃப்மேன் தயாரிப்புகளை பயன்படுத்தி தன்னை முற்றிலுமா மாத்திக்கிட்டாரு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒரு புத்தகத்தோட அட்டப்படம் உள்ள இருக்கிற கதையை சொல்லாதுன்னு ஒரு பழமொழி இருக்கே. அப்படி இருக்கும்போது பிசினஸ்ல ஒருத்தருடைய தோற்றத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இது வெறும் பகட்டா மாறிடாதா? நீங்க சொன்ன அதே புத்தக அட்டப்பட ஓமையே எடுத்துக்குவோம். அட்டப்படம் கதைய சொல்லாட்டியும் அதுதான ஒருத்தரை அந்த புத்தகத்தை திறந்து படிக்க தூண்டுது. ஆமா, அதுவும் பாயிண்ட் தான். பிசினஸ்லயும் அதேதான் நடக்குது. உங்களோட தோற்றம் அப்படிங்கிறது உங்களை பத்தின முதல் அறிமுக அட்டை, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். மேகி கடுகெண்ணையிலிருந்து மிஸ்டர் எஃப்மேனுக்கு மாறி இருக்காரு அப்படின்னா அவர் முகத்துக்கு என்ன பூசுறாருங்கிறது இங்க முக்கியம் இல்ல. வேற என்ன முக்கியம்னு சொல்றீங்க? தான் செய்யற தொழிலுக்கு ஏத்த மாதிரி தன்னவர் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். தான் ஒரு முரட்டுத்தனமான ஆள் இல்ல ரொம்ப ஈஸியா அணுகக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க இந்த தோற்ற மாற்றம் அவருக்கு ரொம்ப உதவி செய்யுது. இது பகட்டு கிடையாது, இது ஒரு மிகச்சிறந்த சுய விழிப்புணர்வு. கேட்க ரொம்ப லாஜிக்கா இருக்கு. தன்னை பத்தின தவறான பிம்பத்தை இப்படி சுக்கு நூறா உடைச்ச மேகி அடுத்ததா இந்த பிசினஸ் துறைய பத்தின சில பெரிய தவறான நம்பிக்கைகளை உடைக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் புதுசா ஒரு தொழில் தொடங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவர் சொல்ற இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய கண் திறப்பா இருக்கும். அந்த 3 தவறான நம்பிக்கைகள், அதாவது மித்ஸ் என்னென்னு சொல்லுங்க. முதல் மித்து நாம ரொம்ப தாமதமா வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஒரு பிசினஸை பார்த்துட்டு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும், இப்ப போன காம்படிஷன் அதிகம்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மேகி இது முற்றிலுமா தவறுன்னு சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போதான் நிறைய பட்டதாரிகளும் தொழில்நுட்ப கருவிகளும் வாய்ப்புகளும் ஈஸியா இருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாரு. அவர் சொல்றது 100க்கு 100 தர்க்க ரீதியானது. எந்த ஒரு துறையா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல அதுல உள்ள வர்றவங்க ஒரு காட்டை வெட்டி பாதை அமைக்கிறவங்க மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா இப்போ அந்த பாதை ரெடியா இருக்கு இல்லையா? கரெக்ட். ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாதையை ஒரு ஹைவே மாதிரி மாறிடும். இப்போ அதுல பயணிக்கிறது ரொம்ப சுலபம். அதனால லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறத விட சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது உள்ள நுழையிறோம்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்ததா அவர் உடைக்கிற 2வது மித் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு நம்ம வேலையை பறிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மேகி என்ன சொல்றாருன்னா, ஏஐ நேரடியா உங்க வேலையை பறிக்காது, ஆனா ஏஐய பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் உங்க வேலையை பறிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. ஆமா, அவர் இதை சும்மா வாய்வார்த்தையா சொல்லல. அவரே வெறும் 1 மணி நேரத்துல ஏஐய பயன்படுத்தி 100 பேஜ் இருக்கிற ஒரு இபுக் உருவாக்கியிருக்காரு. எல்லாரும் ஏஐய பார்த்து பயந்து ஓடும்போது மேகி அதை தனக்கான ஒரு இலவச உதவியாளரா, அதாவது ஃப்ரீ இன்டர்னா மாத்திக்கிட்டாரு. இந்த மைண்ட் செட் தான் ஒரு பிசினஸ் மேனுக்கு வேணும். ரோஷன் சாரோட ஒரு அருமையான கருத்தை இங்க நாம சொல்லலாம். ஒரு விஷயத்தை பின்தொடர்பவரா இருக்கிறத விட அத முதல்ல செயல்படுத்துறவரா, அதாவது ஃபாஸ்ட் மூவரா இருக்கணும்னு சொல்றாரு. சூப்பர். புது டெக்னாலஜியை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. மாதிரி பார்க்கணும். ஒரு மனுஷன் சொந்தமா 100 பக்க புத்தகம் எழுத பல மாசங்கள் ஆகும். ஆனா ஏஐ அப்படிங்கிற ஃப்ரீ இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு அதை 1 மணி நேரத்துல முடிக்கிறாருன்னா அவரோட உற்பத்தி திறன் எத்தனை மடங்கு உயருதுன்னு பாருங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய பாடம் தான். சரி, அவர் உடைக்கிற 3வது மித்து என்னன்னா,
பிசினஸ் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மாய. பிசினஸ் பண்ண நிறைய முதலீடு வேணும், இல்லனா நிறைய ஆட்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்றதுதான். ஆனா இத அவர் முற்றிலுமா மறுக்கிறாரு. எந்த முதலீடும் இல்லாம இலவசமா தொடங்கி வெறும் பொருட்கள் விற்பனையில மட்டும் கவனம் செலுத்தி மாசம் 5 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் பண்றவங்க இந்த கம்யூனிட்டில இருக்காங்கன்னு சுட்டி காட்டுறாரு. இதுக்கு அவர் சொல்ற தத்துவத்தோட பேரு DBA, அதாவது டூயிங் பிசினஸ். டூயிங் பிசினஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு 3 வருஷம் தொடர்ந்து களத்துல நின்னு இந்த DBAவை பண்ணா எந்த சூழல்லையும் லட்சங்கள்ல வருமானத்தை எட்ட முடியும் சொல்றாரு. இந்த தத்துவத்தை நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு மெடிக்கலோ இல்ல இன்ஜினியரிங்கோ படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 4-5 வருஷம் எந்த வருமானமும் இல்லாம உட்கார்ந்து படிக்கிறீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு நாம தயாரா தான் இருக்கோம். அந்த பொறுமை பலருக்கும் இருக்கு. ஆனா பிசினஸ்னு இறங்குன அடுத்த மாசமே லட்சங்கள்ல லாபம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? பிசினஸ் அப்படிங்கறதும் ஒரு கல்விதான். ஆஹா, அருமையான பாயிண்ட். பிசினஸும் ஒரு படிப்பு மாதிரி தானா? கண்டிப்பா. அதுல டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற செயல்முறைய குறைஞ்சது 3 வருஷம் தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் அந்த துறையோட நெளிவு சுழிவுகள் புரியும். முதலீடுங்கிறது பணமா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. அது உங்க நேரமாவோ உழைப்பாவும் கூட இருக்கலாம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இதெல்லாம் மேகி சொல்லும்போது கேட்க ரொம்ப ஈஸியா தெரியலாம். அவரோட நிஜ பயணம் அவ்வளோ சுலபமா இல்ல. ஒரு APO நிலையை அடைய அவருக்கு 7 வருஷங்கள் ஆயிருக்கு. 7 வருஷமா? அது ரொம்ப பெரிய டைம் ஆச்சே. ஆமா, குறிப்பா 2020லிருந்து 23 வரைக்கும் இருந்த அந்த கோவிட் டைம் அவருக்கு ரொம்ப இருண்ட காலமா இருந்திருக்கு. ஆனா அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கிற அந்த வியூகம் தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அப்படி என்ன ஸ்பெஷலான வியூகத்தை அவர் பயன்படுத்துறாரு? 8 வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் லிஸ்ட்கள் மூலமா 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட தொடர்ச்சியான நேரடி தொடர்பை வச்சிருந்திருக்காரு. யாராவது நடுராத்திரியில மெசேஜ் பண்ணா கூட உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாராம். ஓ, அந்த அளவுக்கு ஈடுபாடா? ஆமா, எனக்கு ஒரு கேள்வி வருது. வெறும் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதாலேயோ இல்ல நைட்டு முழிச்சிருந்து ரிப்ளை பண்றதாலேயோ ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாகிடுமா? ஒரு பிசினஸ்ல கடின உழைப்பு மட்டும் போதுமா, இல்ல மனிதர்களோட இந்த அளவுக்கு ஆழமா கனெக்ட் ஆகி இருக்கிறது அவசியமா? இதுக்கான பதில் இந்த அலசலோட ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 102 டிகிரி காய்ச்சல் கதை, அதுலதான் இருக்கு. அட ஆமா, அந்த டீம் அன்ப்ரொஃபஷனல் ஆளுங்க அவர் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்த அந்த சம்பவம். எக்ஸாக்ட்லி. 2000 பேருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது வெறும் நெட்வொர்க்கிங். ஆனா தனக்கு கீழ் வேலை பார்க்கறவங்களுக்காக நடுராத்திரியிலயும் அவர் தன்னை ரொம்ப எக்ஸசிபிளா வச்சிருந்தாரு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான உறவு பாலம். ஓ, அதாவது அவங்களுக்கு எப்ப வேணாலும் நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா. ஒரு தலைவன் தன்னோட நோக்கத்தை அணியினர்கிட்ட நேர்மையா பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க அவரை ஒரு பாஸா பாக்குறதில்ல, தங்கள ஒருத்தரா, ஒரு அண்ணனா, ஒரு நண்பனா பாக்குறாங்க. அந்த எமோஷனல் கனெக்ஷன் தான் அவங்களை அப்படி செய்ய வச்சிருக்கு. கண்டிப்பா. அந்த ஆழமான உளவியல் பிணைப்பு தான் அவருக்கு 102 டிகிரி காய்ச்சல் வந்தப்போ நீங்க சும்மா உட்காருங்க, நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசமான பழங்குடியினத்தை, அதாவது ஒரு ட்ரைப உருவாக்குச்சு. பிசினஸ்ங்கிறது வெறும் எண்களால் ஆனதில்ல, அது உணர்வுகளால் ஆனது. எனக்கு நிஜமாவே இதை கேட்கும்போது புல்லரிக்குது. லாபம் அப்படிங்கறத தாண்டி ஒரு மனுஷன் மக்கள் மனசுல எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான்னு இப்ப புரியுது. சரி, இதுக்கப்புறம் மேகியோட எதிர்கால திட்டங்கள் என்னவா இருக்கும்? அவர் தனக்கான ஒரு 1000வது நாள் சேலஞ்ச், அதாவது 1000 நாட்கள் சவால் எடுத்திருக்காரு. என்ன சவால் அது? கார் வாங்கணும், அதோட தன்னை சுற்றி இருக்கிற பலரை பிசினஸ்ல வளர்த்து விடணும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் கிடைச்சா அதை மருத்துவம் மற்றும் கல்விக்கு செலவிடுவாராம். இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். பொதுவா பிசினஸ்ல ஜெயிச்சவங்க தங்களோட ஆடம்பரத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனா மேகி மருத்துவத்தையும் கல்வியும் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இந்த சமூகத்தோட அடித்தளத்தையே மாத்தணும் அப்படிங்கிற அவரோட சமூக பொறுப்பை காட்டுது. உண்மைதான். அவர் தன்னை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிற நினைக்கல, மொத்த சமூகத்தையும் அப்கிரேட் பண்ண நினைக்கிறாரு. இறுதியா அவர் தன்னோட கம்யூனிட்டிக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற நமக்கும் சொல்ற 3 முக்கியமான அறிவுரைகளை பார்ப்போம். சொல்லுங்க. 1, நேரத்தோட மதிப்பறிந்து செயல்படுங்க, கடந்து போன நேரம் திரும்பி வராது. 2, AI மாதிரியான புது தொழில்நுட்பங்களை வேகமா கத்துக்குங்க. 3, உடல் நலன்ல அதிக கவனம் செலுத்துங்க. 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆமா, உடல் நலம் பாதிக்கப்பட்டா எல்லாமே மாயையா தோணும். ஆனா உடம்பு நல்லா இருந்தா தன்னம்பிக்கை, பேச்சாற்றல், பிசினஸ்னு எல்லாமே தானா வளரும்னு சொல்றாரு. இங்க எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் லீடர் தன்னோட ஃபைனல் அட்வைஸா மார்க்கெட்டிங் தந்திரங்களையோ சேல்ஸ் ட்ரிக்ஸையோ பத்தி பேசாம உடற்பயிற்சி பத்தியும் நேரத்தை பத்தியும் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது ஏன்? இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. இதுதான் பிசினஸோட அடிப்படையான ஒரு பயாலஜிக்கல் உண்மை.
ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவரோட மூளை எப்படி வேலை செய்யும்? கண்டிப்பா சுறுசுறுப்பா வேலை செய்யாது. கரெக்ட். அவரால தெளிவா சிந்திக்க முடியாது. ஒரு கஸ்டமர் கிட்ட நம்பிக்கையோட பேச முடியாது. பிசினஸ்ல நீங்க எதை வித்தாலும் சரி, முதல்ல உங்கள தான் நீங்க விக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த எனர்ஜி இல்லன்னா நீங்க சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. ஓஹோ, சோ ஹெல்த் சரியில்லைன்னா பிசினஸ் அவுட். ஆமா, உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும்போது தான் ஒருத்தரால ஏஐ மாதிரியான புது விஷயங்களையே கத்துக்க முடியும். அதனால தான் பிசினஸ் அப்படிங்கிற கட்டிடத்துக்கு உடல் நலங்கிற அஸ்திவாரம் எவ்ளோ முக்கியம்னு மேகி ஆணித்தரமா சொல்றாரு. மிக தெளிவான விளக்கம். இன்னைக்கு நடந்த இந்த ஆழமான அலசல்ல நாம ஏராளமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். பிசினஸ்ல கொடுக்கப்படுற சின்ன சின்ன அங்கீகாரங்கள் எப்படி எரிபொருளா மாறுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அன்ப்ரொஃபஷனல் அப்படிங்கறத எப்படி ஒரு தனித்துவமா மாத்துறதுன்னு பார்த்தோம். ஆமா, எல்லாரும் ஏஐய பார்த்து பயப்படும்போது அத ஒரு ஃப்ரீ இன்டர்னா மாத்துறது, 3 வருஷ டிபிஏ தத்துவம் மூலமா பிசினஸோட அடித்தளத்தை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா 102 டிகிரி காய்ச்சல் வரும்போதும் நம்மள தூக்கி நிறுத்துற ஒரு உண்மையான கம்யூனிட்டியை எப்படி உருவாக்குறதுன்னு பல பாடங்களை நாம விவாதிச்சிருக்கோம். இந்த தகவல்கள் எல்லாமே சும்மா வெறும் தியரிகள் கிடையாது. இது எல்லாமே எந்த ஒரு துறைக்கும் யாருக்கு வேணாலும் பொருந்தக்கூடிய உலகளாவிய உண்மைகள். அறிவை சேகரிக்கிறத விட அதை எப்படி களத்துல செயல்படுத்துறோம், அதாவது எக்ஸிகியூஷன், அதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு அப்படிங்கறத மேகியோட பயணம் நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்களுக்கான ஒரு 1000வது நாள் சேலஞ்சை தொடங்குறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கான அந்த டிஃபெண்டர் இலக்கு என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்வி. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு 102 டிகிரி காய்ச்சல் வரும்போது, நீங்க துவண்டு போகும்போது, உங்க இலக்க நோக்கி தூக்கிட்டு போக எந்த மாதிரியான கம்யூனிட்டி இல்ல மனிதர்கள் உங்க கூட இருக்காங்க, அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான பதிலை கண்டுபிடிக்கிற இந்த பயணத்துல நாங்களும் இணைஞ்சிருப்போம்.